ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய 2 பொருள வச்சு ஒரு ரெசிபி வந்துட்டு செய்ய போறோம். ஸோ வாங்க அத பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை அப்பம் தான். ஸோ அத எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்துட்டு கோதுமை மாவு வந்து நீங்க கடையில வாங்குன மாவோ, இல்ல வீட்ல வந்துட்டு அரைச்ச மாவோ, ஸோ எந்த மாவு வேணா வந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு அந்த கப்புல வந்து ஒரு 1 1/2 கப்பு வந்துட்டு மாவு எடுத்திருக்கேன். எங்க வீட்ல வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே வந்துட்டு அதிகமா சாப்பிடுவோம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நான் 1 1/2 கப்பு மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1 1/2 கப்பு மாவுக்கு நான் வந்து 1 கப்பு வந்துட்டு வெல்லம் நல்லா தட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த வெல்லத்த வந்துட்டு நம்ம அதே அளவு வந்து நான் 1 கப்பு தண்ணி வந்து விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கம்பி பதத்துக்கு வந்துட்டு அத காய்ச்சணும்னு இல்ல. நம்ம வந்து அந்த இது வந்துட்டு கரைஞ்சாவே போதும். நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சா போதும். ஸோ அந்த சூட்லயே வந்துட்டு வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் வந்துட்டு எதுக்கு பண்றோம் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற மண்ணு, தூசி அதெல்லாம் வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு காஃபி ஃபில்டர வச்சு வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு நல்ல சுத்தமான ஒரு வெல்லம் வந்துட்டு போடுறீங்கன்னா, நீங்க அதை அப்படியே வந்துட்டு நீங்க தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்துட்டு வடிகட்டணும்னு அவசியம் இல்ல. ஸோ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இது வந்துட்டு கம்பி பதம் வந்துட்டு வர வேண்டியதில்ல. நல்லா கொதிச்சு நல்லா கலந்துக்கிட்டாவே போதும். ஒரு காஃபி ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சூட்டோடவே வந்துட்டு போட்டு கலந்துக்குங்க. ஒரு குழிக்கரண்டி வச்சு வந்துட்டு நல்லா கலந்துக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லா கலந்ததுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 1/2 கப்பு வந்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா வந்து கலந்துக்கலாம். அப்படியே வந்துட்டு அந்த சூட்டோடவே வந்து நம்ம ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்றனால வந்து மாவு வந்து நல்லா வந்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட்டா வந்துட்டு ஒரு அரை வேக்காடுக்கு அளவு மாவு வெந்த மாரி வந்துட்டு ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்துட்டு, அத வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா மூடி வச்சிரலாம். ஸோ பாருங்க, இப்ப வந்துட்டு இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக வாசனைக்காக வந்துட்டு நான் 3 ஏலக்காய் வந்துட்டு தட்டி போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா, ஸோ அது கூட வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சமையல் சோடா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அது போட்டிங்கன்னா வந்துட்டு சாஃப்ட்டா வரும் உங்களுக்கு அப்பம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்துக்கங்க. இல்லைன்னா அத வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நல்லா கலந்து எடுத்துட்டு, நம்ம வந்து ஆயில் வந்துட்டு வச்சு இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்தோம்னா, அப்பம் வந்துட்டு சூப்பரா வெந்துரும் பஞ்சு போல. ஸோ எண்ணெய் காஞ்சதுமே ஒரு குழிக்கரண்டி வச்சு பாருங்க இந்த மாரி ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா வந்து எடுத்து அங்க ஸ்பேஸ் விட்டு வந்துட்டு ஊத்தி எடுத்துக்கங்க. ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கருகிடும். அதனால வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு கேப் விட்டு ஊற்றி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க. ஏன்னா உடனே திருப்பினீங்கன்னா வந்துட்டு அது வராது, அது ஒடிஞ்சிரும். ஸோ வந்து நீங்கள் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஸோ 2 சைடும் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து நீங்க வந்துட்டு எடுத்துருங்க. நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளஃபியான வந்துட்டு அப்பம், கோதுமை அப்பம் வந்துட்டு ஆ கிடைக்கும். ஸோ சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். ஸோ இத வந்துட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ அப்பதான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.